இப்போ அடுத்தது நம்ம என்ன டாபிக் பேச போறோம்னா ஸ்பீடிங். ஸ்பீடு போகிறாங்க, அதனால தான் ஆக்சிடென்ட் நடக்குது. ஸ்பீடு அவங்க எந்த ரோட்டில் எப்படி போகணும்னே தெரில, அதனால தான் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 40ல் போகிறவங்க அவங்க லைன்லையும், 20ல் போகிறவங்க அவங்க லைன்லையும், 60ல் போகிறவங்க அவங்க லைன்லையும் போயிருந்தா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் 20ல் போகிறவன் நடு ரோட்டில் போவான், 40ல் போவேன் இந்த இன்னும் நின்றுட்டு வருவான், கடைசியில் 60 போகிறவன் இப்படி புகுந்து போனான். கேட்டால் நீ தான்ப்பா பார்த்து வரணும்னீங்க. தயவு செஞ்சு அது தப்பு பண்ணிடுறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்பீடு கூட போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரைட்லேயே இருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடு கம்மியாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து லெஃப்ட் லைனை கீப் அப் பண்ணுறது நல்ல ஒரு விஷயம். ஆக்சுவலி இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஏன்னா எல்லாமே அந்த டைமிங் ஏற்ற மாதிரி தான் கொஞ்சம் நடக்கும். இது எவ்வளோ தூரத்துக்கு ப்ராக்டிக்கல் அப்படியே ஆக முடியாது. பட் ஆனால் என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து ஸ்பீடிங்கை பொறுத்த முடிக்கு ஸ்பீடு போங்க, நான் ப்ரமோட் பண்ணுறேன் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் உங்களோட சாய்ஸ் தான், சரியா? அதுலேயும் ரேஷ் டிரைவிங், இந்த ஒரு மாதிரி சைலன்சர் வச்சுக்கிட்டு வர்றது, இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் தான். தேவையில்லாமல் நாய்ஸ் பொல்யூஷன். ரெண்டாவது ஹானை வந்து இந்த பேய் கத்துற மாதிரி வைப்பாங்க. அது என்ன சவுண்டுன்னு எனக்கே தெரியல. அதாவது வண்டியையும் கேவலப்படுத்தி அவங்களும் கேவலமாக இருந்து கடைசியில் இதுதான் ஸ்டைல்ஸுன்னு சொல்லிட்டு எப்படி அதை வந்து சொல்கிறாங்கன்னு தெரியல. ஈவன் ஒரு எக்ஸல் டூ பெரிய வண்டி என்ன வண்டினாலும் வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸல்லேருந்து டெய்லி நம்ம வந்து தொடச்சிட்டு நம்ம நாளைக்கு ரூப்ளிகேஷன் பண்ணிட்டு அதில் எடுத்துகிட்டு போகிறது நல்லா இருக்குமா? இல்லை சாமான் வந்துட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு, அது என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த பதிவு வந்து யாரோட மனசையாவது புண்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை, எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் பிடிக்கும், அது சில பேருக்கு பிடிக்காம இருக்கும். பட் ஆனால் அதை வந்து அடுத்த ஆளுக்கு பிடிக்கல அப்படின்னா ஜஸ்ட் லீவ் இட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் ஓட்டுறது வந்து ரோடு, இது உங்கள் வீடு இல்லை. ரெண்டாவது இது உங்கள் ஹவுஸு, உங்களோட ரூமும் கிடையாது, உங்கள் பர்சனல் திங்ஸும் கிடையாது. இட் இஸ் அ ரோடு இஸ் த ரோடு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 4 பேருக்கு அந்த சைலன்ஸ் எல்லாம் மாட்டிட்டு டியோவில் சைலன்ஸரை பிடுங்கி விட்டுட்டு ஓட்டுறது, அதெல்லாம் எப்போ சவுண்டு ரொம்ப. ஸோ அந்த மாதிரி விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லாருமே. இது எனக்கு ரிவெஞ்ச் எடுக்கவா என்ன எனக்கு, ஏன்னா ரொம்ப இது நாய்ஸ் பொல்யூஷன் ஆகும். இதனால நல்லா ஓட்டுற, அதாவது கொஞ்சம் ரேஷ் டிரைவிங் பண்ணாமல் ஒரே ஸ்பீடில் அப்படியே போகிறவங்களுக்கு கூட பிரச்சனை வருது. ஏன்னா டிராஃபிக் போலீஸ் எல்லாம் சார் அதெல்லாம் பார்த்தோம்னா அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நல்லா எவனாவது ஸ்மூத்தாக ஓட்டிட்டு போயிருப்பான், அவனை போயிட்டு கையை காலை நீட்டுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு எவனாவது ஒருத்தர் சல்லுன்னு அந்த சைடு கூட ஓவர்டேக் பண்ணி போவாங்க. நம்ம இதில் பார்த்துருப்போம்ல, நம்ம இந்த போலீஸ் பின்னாடியே விரட்டிட்டு போகிறது. யார் இது பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதுக்காண்டி நான் காவல்துறையுமே நான் தப்பு சொல்லலை, இங்கே யாரையுமே நான் தப்பு சொல்கிறதுக்காண்டி பேசலை. பட் ஆனால் இந்த மாதிரி இப்படி ஓட்டுறதுனால நல்லா ஓட்டுறதையும் சேர்ந்து பிடிக்கிறாங்க.